ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை எடுத்துக்கங்க, சர்க்கரை எடுத்துக்கங்க, சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் திராட்சை எடுத்துக்கங்க, முந்திரி எடுத்துக்கங்க, அப்புறம் நெய் எடுத்துக்கங்க, அப்புறம் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க, அப்புறம் அது கூடவே தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பு வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நெய் வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அது கூட ரவை கொட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நாம் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே தண்ணி விடும். இந்த ரவை வந்து லேசாக வறுத்த மாரி இருந்தால் போதும், ரொம்ப தீவிர வேணாம். இப்போ நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை தெரியுது, நமக்கு ஈரப்பதம் தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் வறுத்து எடுத்துங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து காய வச்சு தான் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணால் போதும். நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம உருண்டை பிடிச்சிடணும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ வாங்க நம்ம உருண்டை பிடிக்க போகலாம். இங்கே பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரவா லட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.